பிரைஸ் தி லார்ட். இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோப்பு தன் சுக்கத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. தம் மாமன் வீட்டை விட்டு அவன் புறப்பட்டு போகும்போது அவன் தன் முதலாவது தன் தகப்பன் வீட்டை விட்டு தன் மாமன் வீட்டுக்கு தகப்பனையும் தாயையும் சகோதரனை விட்டு ஓடி போகிறான். அங்கே போய் அவன் தன்னுடைய மாமனுக்கு அடிமை வேலை செய்கிறான். முதலாவது அவன் சொல்லுகிறான், 7 வருஷம் நீ வேலை செய், ராகேலை உனக்கு மனைவியாகி தருகிறேன்னு சொன்னான். அப்போ அவளுக்காக 7 வருஷம் உழைத்த பிறகு அன்று ராத்திரியிலே அவனுக்கு கொடுக்கப்பட்டது லேயாள். ஏமாற்றப்பட்டான். திரும்ப சொல்கிறான் லாபான், இன்னும் 7 வருஷம் வேலை செய், உனக்கு என்ன செய்கிறேன், ராகேலை தருகிறேன் என்று சொல்கிறான். ஏன்னா ராகேல் ரொம்ப அழகாக இருக்கிறவ, லேயாள் கூச்ச பார்வை உடையவள். ஆகவே என்ன நடந்தது, அவளுக்காக 7 வருஷம் வேலை செய்கிறான். வேலை செய்த பிறகு தன் மாடுகளை தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தன் ஆடுகளை சம்பளமாக கேட்கிறான். 7 முறை யாக்கோபின் சம்பளத்தை மாற்றி 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 அமைக்கிறான். அப்பொழுதுதான் திட்டமாய் சொல்லி அவன் தன்னுடைய வருமானங்களை பெருக்கிக் கொண்டு வெறுங்கையோடு போன யாக்கோபு 2 பரிவாரங்களோடு திரள் கூட்ட ஜனத்தோடு திரள் கூட்ட மந்தையோடு அவன் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். அதற்கு முன்பாக தன் சகோதரன் தன் ஏசா இவனை கொலை செய்யும்படி வருகிறான். அந்த இரவிலே தங்கி தேவனோடு போராடுகிறான், செபம் பண்ணுகிறான். விடியற் காலையில் ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபை பார்த்து, விடு, நான் போகிறேன் என்று சொல்றான். நான் உம்மை விடமாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் தான் உம்மை விடுவேன்னு சொல்றான். அப்படி சொல்லும்போது அவனை ஆசீர்வதினும் பேர் யாக்கோபு இல்லப்பா, இஸ்ரவேல் என்று சொல்லி ஆசீர்வதித்து கடந்து போகிறார். இப்போ தன் சகோதரனாகிய ஏசாவை சந்தித்து அவனோடு சமாதானமாகி அவனை விட்டு பிரிந்து இப்போ சுக்கேத்துக்கு போய் அங்கே ஒரு கூடாரம் போட்டு அங்கே தன் ஆட்டு மந்தைகளை மாட்டு மந்தைகளை காத்து அவன் அமைதியாய் வாழ்கிறான். அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் இந்த யாக்கோபு பிள்ளை எத்தனையோ போராட்டங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ நெருக்கங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ கஷ்டங்கள் வந்திருக்கலாம், எத்தனை முறை நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். இவ்வளோ நெருக்கங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் கண்ணீர்களும் போராட்டங்களும் மரண பயமும் வந்திருக்கலாம். இதுவரைக்கும் உங்களை கைவிடவில்லையே. இந்த ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்கிறார், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. சுக்கேத்திலே ஆண்டவர் அவனை கொண்டு போய் அவனுக்கு செய்கிற காரியம் பாருங்க. யாக்கோபு சுக்கேத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருகஜீவன்களை கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கேத் என்று பேர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நிரந்தரமான வீடு வாசலையும் ஆசீர்வாதங்களை மிருகங்களை தருவார். ஆனால் கர்த்தருக்கு மட்டும் பயந்து நடங்க, அவருக்கு பிரியமானது செய்யுங்க, அவரை கனம் பண்ணுங்க, அவரை மேன்மைப்படுத்துங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.